அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்கே அகாடமி. இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது எவல்யூஷன், அதில் ஆரிஜின் ஆஃப் லைஃப், அதில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஒரு 100 கொஸ்டின்ஸ் ஆரிஜின் ஆஃப் லைஃப்னு மட்டும் ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நான் ஒரு 23 கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து டைம் இல்லாதனால இருக்கிறத மட்டும் டைப் பண்ணிட்டு சரி உங்களுக்கு டைம் போகுமோ அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். நாளை மறுநாள் மற்ற மிக்ஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம எவ்வளோ விரைவாக நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ விரைவாக நம்ம பார்க்கணும். சரிங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ப்ளேலிஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் சிஸ்டத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ண முடியல. சாரி சொல்லிக்கிறேன். இருந்தாலும் அடுத்த கிளாஸில் எப்படியாவது முடிஞ்ச அளவுக்கு ப்ளேலிஸ்ட் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது, விச் ஏரா இஸ் டபேட்டட் அஸ் த ஏஜ் ஆஃப் ப்ரோகேரியாட்ஸ் மைக்ரோப்ஸ். சரிங்களா? இதில் வந்து எந்த ஏரா, இது ஆக்சுவலாக எவல்யூஷன் ஒரு சூப்பரான சப்ஜெக்ட். சரிங்களா? எனக்கு பொறுத்தளவில் இம்யூனாலஜி, எண்டோக்ரைனாலஜி நார்மலாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். இம்யூனாலஜியும் எவல்யூஷனும் மை ஃபேவரேட் லெசன். எனக்கு ரொம்ப பிடிச்ச அதாவது சுவாலஜிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே அனிமல் ஃபிசியாலஜி பிடிச்சது தான், அதெல்லாம் ஒன்று. இம்யூனாலஜியும் எவல்யூஷனும் பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சப்ஜெக்ட் ரொம்ப நம்ம இன்ட்ரெஸ்டடாகவே நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஜெனட்டிக்ஸ் நமக்கு பெஸ்ட்டு. நம்ம நிறைய கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்கும். அதனால தான் இந்த இம்யூனாலஜி, எவல்யூஷன் ப்ளஸ் ஜெனட்டிக்ஸ் இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல சப்ஜெக்ட்டு. நிறைய விஷயம் புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சப்ஜெக்ட் எப்போயுமே இன்ட்ரெஸ்ட்டாக படிச்சிட்டோம்னாலே நமக்கு நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் வாங்க சரிங்களா கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், ஏரா இஸ் டெபேட்டட் இஸ் அ ஏஜ் ஆஃப் ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோப்ஸ். இது எந்த ப்ரோகேரியாட்டிக் மைக்ரோப்ஸ் எந்த ஏரா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ரீ கேம்பிரியன், அடுத்து பெனோரோசோயிக் அண்டு ஆர்கான் அண்டு புரோட்டிரோசோயிக். இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ப்ரீ கேம்பிரியன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். ஆக்சுவலாக 2300 to 3800 மில்லியன் இயர்ஸ் அகோ ப்ரீ கேம்பிரியன் பீரியட் உருவாகிருக்கும். ஸோ விச் இஸ் கன்சிடர்டு இயர்லி லைஃப். as the prokaryotic organism considered the early organisms, they are supposed to be dominant in pre-Cambrian era. அதிகமான அளவில் ப்ரோகேரியட் மைக்ரோப்ஸ் இருந்திருக்கும். The correct sequence for manufacture of the gases on the primitive earth, அதாவது பூமியினுடைய முதல் நிலையில் இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு என்னென்ன கேஸஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். சரிங்களா? அமோனியா, நியூக்ளிக் ஆசிட், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், நியூக்ளிக் ஆசிட், அமோனியா, புரோட்டீன், கார்போஹைட்ரேட் மற்றும் நியூக்ளிக் அமிலம், அமோனியா, வாட்டர், நியூக்ளிக் ஆசிட்ஸ் மற்றும் புரோட்டீன். சரி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ டி ஆப்ஷன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். பூமியில் முதலாக இந்த கேஸஸ்லாம் இதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ கரெக்ட் சீக்வன்ஸ் அமோனியா, வாட்டர், அதிலிருந்து நியூக்ளிக் ஆசிட்ஸில் இருந்து தான் புரோட்டீன். சரிங்களா? இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் மேனுஃபேக்சர் ஆஃப் கேஸஸ். ஸோ கரெக்ட் சீக்வன்ஸ் ப்ரிமிட்டிவ் எர்த்து, அந்த எர்த்து முன்னாடி அதாவது எர்த்து உருவாகும் பொழுது அந்த என்னென்ன கேஸ் ஆர்டரில் அமோனியா, அப்புறம் வாட்டர், அதில் வாட்டரில் இருந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ் புரோட்டீன், இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 3. ஸோ வாட் இஸ் த ட்ரூ ஃபார் ஆர்கிபாக்டீரியா? ஆர்கிபாக்டீரியானோட ட்ரூ கேரக்டர்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் ஹாலோஃபைல்ஸ், ஆல் ஃபோட்டோசிந்தசிஸ், ஆல் ஃபாசில்ஸ், ஓல்டஸ்ட் லிவிங் பீயிங்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஓல்டஸ்ட் லிவிங் பீயிங்ஸ் தான் சரியான விடை. சரி, அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கிபாக்டீரியா இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆன்சியன் பாக்டீரியா. இது பாக்டீரியா அதாவது ப்ரோகேரியாட்ஸ், சம்டைம்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஆர்கியா. ஆர்கிபாக்டீரியா எப்போ எமர்ஜ் ஆச்சு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 3.5 பில்லியன் இயர்ஸ் அகோ. அண்ட் ஆல் லிவிங் என்விரான்மெண்ட்ஸ் ரிசம்பிள்ஸ் கண்டிஷன் எக்ஸிஸ்டிங் when the earth was young. அதாவது பூமி ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது இது உருவாயிருக்கும். அதேமாதிரி ஆர்கிபாக்டீரியா கன்சிடர்டு யூ பாக்டீரியா ஃப்ரம் டிஃபர் பயோகெமிக்கல் இன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் பேசிஸ் தேர் ரிபோசோமல் ஆர்என்ஏ. ஸோ இந்த மாதிரியான நிறைய குரூப்ஸ் இருக்கும். அதில் மெத்தனோஜன்ஸ் இருக்கும், ஹாலோஃபைல்ஸ் இருக்கும், தெர்மோஃபைல்ஸ் இருக்கும்,
மெத்தனோஜன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மீத்தேனுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஹாலோஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சலினிட்டியில் வந்து உருவாக்கக்கூடியது. சலினிட்டியில் அதாவது உப்புத்தன்மையுடைய உவர்த்தன்மையில் இருக்கக்கூடிய வளரக்கூடிய அந்த நுண்ணுயிரிகள். சரிங்களா. தெர்மோஃபைல்ஸ் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கண்டிஷனில் வந்து உருவாகிறது வந்து அந்த இதில் இது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆர்கிபாக்டீரியா தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக நம்ம அதாவது ஓல்டஸ்ட் லிவிங் பீயிங்ஸ் வந்து ஆர்கிபாக்டீரியா. ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் ஆன் எர்த். சரிங்களா. சரி, இதில் வந்து சைனோபாக்டீரியா, ஹீமோ ஹெட்டிரோட்ரோப்ஸ், ஆட்டோட்ரோப்ஸ், ஃபோட்டோட்ரோப்ஸ். இதுக்கு வந்து ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஹீமோட்ரோப்ஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஹீமோட்ரோப்ஸ். The first living organisms were hemotrophs தான். They obtained energy from fermentation of complex organic substance. அதாவது இப்போ நொதித்தல் முறையின் மூலமாக அது வந்து உருவாது. ஃபஸ்ட் லைஃப் ஆன் எர்த் வாஸ் ஹீமோ ஹெட்டிரோட்ரோப்ஸ். எவல்யூஷன் பொறுத்தவரை கொஞ்சம் கொஸ்டின் கவனமாக படிச்சுட்டு போயிடணும். கட்டாயமாக கொஸ்டின்ஸ் வரும், அதில் நல்லாவே இருக்கும், அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். There is no life on moon due to the absence of ஆக்சிஜன், வாட்டர், லைட்டு, டெம்பரேச்சர். சரிங்களா. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் த மோஸ்ட் எசென்சியல் மெட்டீரியல் லைஃப் டு சர்வே. அதாவது உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கும் அதே மாதிரி நீர் மூலக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் ஏபயோஜெனிக் மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஏபயோஜெனிக் மெட்டீரியல் இன் வாட்டர். Life can thrive without oxygen or light and wide range of temperatures. So temperature on moon fluctuation very much due to absence of atmosphere and water between day and night. அதாவது அந்த நைட்டு பகல் அதில் வந்து நீர் மூலக்கூறு மிக மிக முக்கியம். அதாவது ஆப்சன்ஸ் மூன் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் no life on moon due to the absence of water. According to apparent concept, which one of the following is not present in the primitive atmosphere of the earth? இங்கே பாருங்கள், மீத்தேன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து ஆக்சிஜன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ஆக்சிஜன். த ஃபஸ்ட் லிவிங் பீங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோகேரியாட் லைக் சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் நியூட்ரலி வேர். இதில் ஆக்சிஜன் தான் நமக்கு மெயினாக வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ண வைக்கும். சரிங்களா. Which one of the following experiments suggests that simplest living organism could not have originated spontaneously from non-living matter? இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பார்க்கும்போது டி ஆப்ஷன். இதுக்கு ஒன்றுன்னா பார்ப்போம். லார்வா could appear in decaying organic matter. லார்வா appear decaying organic matter. Microbes did not appear stored meat. Microbes appeared from unsterilized organic matter. Meat was not spoiled when heated, kept sealed in vessels. அது ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இதுதான் பண்ணாங்க. சரிங்களா. அந்த ஸ்பான்டேனியஸ்லி ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மீட் வாஸ் நாட் ஸ்பாயில்டு வென் ஹீட்டட் ஆர் கெப்ட் சீல்டு. அதை ஹீட் பண்ணிவிட்டு சீல்டு இன் அ வெசல்ஸ். சரி, இந்த இது வந்து பார்க்கும்போது த சீல்டு வெசல்ஸ் ஃபார்ம்டு closed system wherein the first could not come the contact with the nutrient medium, hence did not drop eggs. அப்போ வந்து அங்கே no maggots were formed. அந்த எந்த ஒரு சிறிய உயிரிகளும் உருவாகும். அதுதான் வந்து அந்த ஸ்பாயில் ஆகலை. க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து உயிரினங்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. Question number 8. Which of the following amino acids was not found to be synthesized in Miller's experiment? நல்லா பாருங்கள். Which of the following amino acids சரிங்களா was not found to be synthesized in Miller experiment? மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து ஆப்ஷன் பாருங்கள். அலனின், கிளைசின், அஸ்பார்டிக் ஆசிட், குல்டாமிக் ஆசிட்ஸ். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குல்டாமிக் ஆசிட்ஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். குல்டாமிக் ஆசிட்ஸ் தான் ஆன்சர். சரி, அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து நாட் ஃபவுண்டு சிந்தசைஸ்ட் இன் மில்லர் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது அலைனினும் கிளைசினும் அஸ்பார்டிக் ஆசிட்ஸ் தான் இந்த மில்லர் அண்ட் யூரோ மில்லர் கான்செப்டில் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து வந்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 9. The concept chemical evolution based on chemical வேதிய பரிணாமம் is based on எதை பேஸ் பண்ணி? interaction of water, air, clay under intense heat, effect of solar radiation on chemicals, possible origin of life, combination of chemicals under suitable environmental conditions, crystallization of chemicals. சரிங்களா.
சரி, இதுக்கு வந்து ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது சி ஆப்ஷன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர், சி. சரி, இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கான்செப்ட் ஆஃப் அதாவது பாசிபிள் ஆரிஜின் லைஃப் ஆஃப் காம்பினேஷன் கெமிக்கல் அண்டர் சூட்டபிள் என்விரான்மெண்ட் கண்டிஷன். ஒரு சரியான அந்த சூழ்நிலை மண்டல் என்விரான்மெண்டல் இருந்தால் அந்த இடத்துல அந்த கெமிக்கல் காம்பினேஷன், அதாவது ஆரிஜின் ஆஃப் லைஃப் பை காம்பினேஷன் ஆஃப் கெமிக்கல்ஸ், அது பாசிபிள், அந்த ஒரு உயிரினம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்கும். கான்செப்ட் ஆஃப் கெமிக்கல்ஸ் ரெஃபர் ஆரிஜின் ஆஃப் லைஃப் நான் லிவிங் மேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் அண்ட் தென் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ் தான் வேர் ஃபார்ம்டு இன் அக்கார்டன்ஸ் வித் எவர் சேஞ்சிங் த என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ். அந்த சூழ்நிலை மண்டலம் வந்து எந்த அளவுக்கு மாறினாலும் அந்த இடத்துல வந்து சூட்டபிளாக இருந்ததுன்னா அந்த ஒரு உயிரினம் வந்து உயிர் வாழும். Question number 10. Which one of the following is incorrect about the characteristics protobionts, அதாவது கோசர்வேட்ஸ் அண்டு மைக்ரோஸ்போர்ஸ். அதாவது புரோட்டோபயான்ஸ் அப்படின்னா கோசர்வேட்ஸ் அண்ட் அஸ் எவிஸ்கேட்டட் ஏபயோஜெனிக் ஆரிஜின் ஆஃப் லைஃப். ஆப்ஷன் ஏ, தே வேர் பார்சியலி ஐசோலேட்டட் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ், தே குட் மெயின்டைன் த இன்டர்னல் என்விரான்மெண்ட். நல்லா பாருங்கள், த பார்சியலி ஐசோலேட்டட் ஃப்ரம் சரௌண்டிங்ஸ், they could maintain the internal environmental, first one. Second option. Third option பார்த்தீங்கன்னா, they were able to reproduce and they could separate combination molecules from the surroundings. சரிங்களா? சரி, இந்த இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். they were able to reproduce, புதிதாக அதாவது பார்த்தீங்கன்னா the condition origin of life வந்து பார்த்தீங்கன்னா partial isolation has been attained within aggregates artificially formed ப்ரீபயோட்டிக்ஸ் மாலிகுல்ஸ். தீஸ் அக்ரிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோபயோன்ஸ் விச் கேன் செப்பரேட்டட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் மாலிகுல்ஸ் ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். அந்த சூழ்நிலை மண்டலத்தில் அந்த ஒரு உயிரினங்கள் உயிர் வாழும். தே மெயின்டைன் த இன்டர்னல் என்விரான்மெண்ட் பட் ஆர் அன்ஏபிள் டு ரீப்ரொடியூஸ். ஒரு சில உயிரினங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்விரான்மெண்ட்டில் வந்து அந்த சரிவுகள் பண்ணும், மெயின்டைன் பண்ணும், பட் அதால் என்ன பண்ண முடியாதுன்னா ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ டூ இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டோபயோட்டன்ஸ் ஆர் கோசர்வேட்ஸ் அண்ட் மைக்ரோஸ்பரஸ். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக தே வேர் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ். ஒரு சில உயிரின ப்ரோகேரியட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த என்விரான்மெண்டல் கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்த சூட்டபிளான என்விரான்மெண்ட் இல்லைன்னா டெத் ஆயிரும். So which of the following, question number 11, which of the following compound has very important role in ப்ரீபயோட்டிக் எவல்யூஷன். ஸ்டார்டிங்கில் எந்த கேஸ் வந்து எந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்சர் இஸ் CH4. சரிங்களா? மீத்தேன். இதுதான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். த ப்ரிமிட்டிவ் கேஸ் அட்மாஸ்பியர் கண்டைன்ட் கேஸ் வந்து லைக் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, carbon monoxide, nitrogen, hydrogen. So water vapor, metallic carbonates reacted with the first organic compound methane. So first compound is a methane. It is a suggest that simple one called organisms, some similar to today's cyanobacteria, otherwise name is called as blue green algae, were present on Earth 3600 million years ago. With the addition of oxygen into the atmosphere, methane and ammonia began disappears, got oxidized forming carbon dioxide and nitrogen respect நிறைய உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ ரியாக்ஷன் ஆக்சிடேஷன் பார்த்திங்கன்னா CH4 ப்ளஸ் O2 அதுலேருந்து என்ன நமக்கு கிடைக்கும்? கார்பன் டை ஆக்சைடும் வாட்டர் மாலிகுலும் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ மீத்தேன் இஸ் எ ஃபஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரீபயோட்டிக் எவல்யூஷன்ஸ். ஒன் ஆஃப் த பாசிபிள் இயர்லி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வேர். இதிலேருந்து நமக்கு வந்து சோர்ஸஸ் வந்து கிடைக்கும். பாசிபிள் இயர்லி சோர்ஸ் ஸ்டார்டிங்கில் கார்பன் டை ஆக்சைடு, குளோரோஃபில், கிரீன் பிளான்ஸ், யூவி ரேஸ் அண்ட் லைட்னிங். சரிங்களா? சரி, இதுக்கு வந்து நம்ம பார்க்கும்போது ஆன்சர் வந்து கட்டாயமாக எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டாலே லைட் சன்னில் இருந்து நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். ஸோ யூவி ரேஸ் அண்ட் லைட்னிங். ஸோ ப்ரிமிட்டிவ் அட்மாஸ்பியர் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் எனர்ஜி வேர். ஒன் இஸ் சோலார் ரேடியேஷன். ஸோ சோலார் ரேடியேஷன் போது நமக்கு யூவி ரேஸ் கிடைக்கும், எக்ஸ் ரேஸ் கிடைக்கும். அதே போல் எனர்ஜி ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் லைக் லைட்னிங், ஹை எனர்ஜி ரேடியேஷன், அதர் சோர்ஸஸ் ஆஃப் எனர்ஜிஸ் நிறைய நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எனர்ஜி வந்து எங்கேருந்து கிடைக்குதுன்னா சன்லேருந்து தான் கிடைக்க ஆரம்பிக்கும். விச் ஆஃப் தீஸ் ஆர் கன்சிடர்டு மோஸ்ட் எசென்சியல் ஆன் த ஆரிஜின் ஆஃப் எ லைஃப். இதில் வந்து எது வந்து மோஸ்ட் எசென்சியல் ஆரிஜின் ஆஃப் லைஃப்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் என்சைம்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ். ஸோ நியூக்ளிக் ஆசிட்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். DNA, RNA, deoxyribonucleic acids, ribose nucleic acids, RNA, DNA. So nucleic acids is a very important and most essential
of origin of life. So the fourth question number 14, the first life originated on land, in air, in water, all of this. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 14 சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். இது கட்டாயமாக நம்ம ஆன்சர் தெரிஞ்சிருக்கும், வாட்டர் தான். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டோசெல்ஸ் ஆன்சியன்ஸ் ஓசன்ஸ் ரெப்ரசன்டட் பிகைன்ஸ் த லைஃப் வித் மார்க்டு பயோசிந்தசிஸ். ஸோ ரெப்ளிகேஷன், நியூட்ரேஷன், அடாப்டேஷன், ஆல் த திங்ஸ். இட் இஸ் எஸ்டிமேட்டட் தட் protocells means eubionts appeared in ancients 3700 million years ago. It is estimated originated from, அதாவது 3700 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நீரில் தான் உயிரினங்கள் உருவானது அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு லைஃப் ஆஃப் ஆரிஜினேட்டட் வாட்டர் மாலிகுல். கொஞ்சம் ஆரிஜின் ஆஃப் லைஃப் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து தியரிட்டிக்கலாகவே எவல்யூஷன் ஃபுல்லுமே நமக்கு தியரி மாதிரி தான் இருக்கும், கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம படிக்கணும். இந்த ஆரிஜின் ஆஃப் லைஃப்லேருந்து கட்டாயமாக ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உண்டு. அக்கார்டிங் டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் தியரி, சரிங்களா, எர்த் அட்மாஸ்பியர் பிஃபோர் ஆரிஜின் ஆஃப் லைஃப் கன்சிஸ்ட் மிக்சர் ஆஃப், அதாவது எல்லாரும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தியரி, சரிங்களா. இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின். இங்கே பாருங்கள், O3 CH4 O2 அண்ட் வாட்டர் மாலிகுல். அதே போல் O3, இந்த O3 வந்து ஓசோன், சரிங்களா, அமோனியா, மீத்தேன், வாட்டர், ஓசோன். அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மீத்தேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், இங்கே வந்து வாட்டர் மாலிகுல், இங்கே வந்து மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன், வாட்டர் வேப்பர்ஸ், சரிங்களா. ஸோ இந்த இதுக்கு வந்து ஆப்ஷன் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆன்சர் டி ஆப்ஷன் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துங்க, இது கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அக்கார்டிங் டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் தியரி எர்த் பிஃபோர் த கன்சிடர்டு மிக்சர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா மீத்தேன், அமோனியா, ஹைட்ரஜன் அண்ட் வாட்டர் வேப்பர்ஸ் இருக்கும், சரிங்களா. அதே போல் த அட்மாஸ்பியர் பிரிமிட்டிவ் எர்த் வந்து ஸ்ட்ராங்லி ரிடியூசிங் ஹை டெம்பரேச்சர். அந்த ஸ்டார்டிங் வந்து ஹை டெம்பரேச்சர் அண்ட் எலமெண்ட்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், nitrogen could not exist a free state. These combined variously either among themselves with metals forming oxides, carbides, nitrites. இந்த மாதிரி நமக்கு உருவாகும், சரிங்களா. அதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸஸ் இன்ஃபர்மேஷன். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு மிக்சிங் ஆஃப் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஸோ மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் தியரி எர்த்ஸ் அட்மாஸ்பியர் பிஃபோர் ஆரிஜின் ஆஃப் லைஃப் கன்சிடர்டு மிக்சர் ஆஃப் த கேசஸ், சரிங்களா. இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. Question number 16. Which of the following is formed in Miller's classic experiments? என்ன வந்து மில்லர்ஸ் வந்து இந்த அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், இங்கே பாருங்கள் அமினோ ஆசிட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், யூவி ரேடியேஷன், மைக்ரோஸ்போரஸ். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். இது கொஸ்டின் வந்து இந்த ஆரிஜினல் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூரோ மில்லர் அண்ட் யூரோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டெஸ்டட் அக்கரன்ஸ் ஆஃப் கெமிக்கல் எவல்யூஷன் தான், சரிங்களா. வேதிய பரிணாமத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு யூரோ மில்லர் இது பண்ணுறாங்க. இவர் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1953 சிக்காகோ யூனிவர்சிட்டியில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னென்ன என்ன கேஸ் யூஸ் பண்ணாங்கன்னு கட்டாயமாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. வாட்டர், மீத்தேன், அமோனியா, சரிங்களா, அண்டு ஹைட்ரஜன். இது கட்டாயமாக அந்த கொஸ்டின் வந்து எதிர்பார்க்குற கொஸ்டின். யூரோ மில்லர் ஆய்வில் வந்து என்னென்ன கேஸ் யூஸ் பண்ணாங்க, ஸோ என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. அதே போல் அண்ட் கெமிக்கல்ஸ் ஆர் இன்சைட் த ஸ்டெரில் அரே கிளாஸஸ், ஃப்ளாஸ்க் கன்சிடர் த லூப் அண்ட் ஃப்ளாஸ்க் ஹாஃப் ஃபுல் லிக்விட்ஸ் அண்ட் வாட்டர், அனதர் ஃப்ளாஸ்க் கண்டைன் 2 எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு வந்து கிடைச்சிரும் அந்த அந்த இது கிடைக்கும் போது தான் கடைசியாக நமக்கு அமினோ ஆசிட்ஸ் வந்து கிடைக்கும். அது என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அலனைன், கிளைசின், அஸ்பார்டிக் ஆசிட், சரிங்களா. இந்த ஆசிட் முக்கியம், என்னென்ன கெமிக்கல் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்கானிசம்ஸ் எவால்வ் த எர்த்து, சரிங்களா. இது நம்ம இந்த கொஸ்டின் நம்ம பார்த்துருக்குறோம், சரிங்களா. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹீமோஹெட்டிரோட்ரோப்ஸ் தான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு எவால்வ்டு எர்த். கொஸ்டின் நம்பர் 18. மில்லர் அண்ட் யூரே பெர்ஃபார்ம்டு experiments prove a origin of this took gas ammonia, ஹைட்ரஜன் அலாங் வித் இதோட என்ன கேஸ் இப்போ தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இது கூட என்ன கேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து இப்போ கொடுத்துருப்பாங்க H2O அண்டு மீத்தேன். இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க, என்ன கேஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின், சரிங்களா. ஸோ யூரோ மில்லர் ஆய்வை வந்து நல்லா தரவாக படிச்சிருங்க. அதில் என்னென்ன கேஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னென்ன அமினோ ஆசிட்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத தரவாக படிச்சிடணும். கொஸ்டின் நம்பர் 19, சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 9. விச் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் எராஸ்
geological time scale and corresponds the period when life had not originated upon the earth. Which of the following eras? Geological time rate corresponds to period when life had not originated upon the எர்த். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே உருவாகாமல் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின் கேட்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஏசோயிக் தான். பேலியோசோயிக்கோ மீசோசோயிக்கோ ஆர்கேசோயிக்கோ கிடையாது. ஏசோயிக் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அது வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் இஸ் டிவைடட் இன்டு ஏராஸ். ஸோ ஃபஸ்ட்டு விச் இஸ் ஏசோயிக் பிகாஸ் மீன்ஸ் நோ லைஃப். இட் ரேஞ்சஸ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா 4.6 பில்லியன் அண்ட் 3.8 பில்லியன் இயர்ஸ். அட் அரவுண்ட் 700 மில்லியன்ஸ் இயர்ஸ் அகோ there was explosion of life. சரிங்களா? சரி, இந்த எதுவுமே இல்லை, அதாவது நாட் ஒரிஜினேட்டட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஏசோயிக் தான் வந்து ஆன்சர் ஞாபகம் வரணும். வேறு எதுவும் நீங்கள் போட்டுறக்கூடாது ஆன்சர். ஏபயோஜெனிசிஸ் தியரி ஆஃப் ஆரிஜின் ஸ்டேட்டஸ். சரிங்களா? ஸ்டேட்டஸ் இல்லை. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏபயோஜெனிசிஸ் தியரி என்ன சொல்லுது? ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன், ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஃப்ரம் ப்ளூ கிரீன் ஆல்கே, origin of life due to pre-existing organisms, organic evolution is due to the chemical reaction. சரி, இந்த இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஏபயோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு கட்டாயமாக நமக்கு ஞாபகம் வர்றது ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் தான். சரிங்களா? சரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்டேனியஸ் தியரி வந்து அக்கார்டிங் டு த ஃபுல்லி லிவிங் ஆர்கனிசம் சம்டைம்ஸ் நான் லிவிங் மேட்டர்ஸ். ஸோ தியரி ஏபயோஜெனிசிஸ் பேஸ்ட் ஆன் த ஆன்சியன்ட் முன்னோடிஸ் ரேதர் தென் சயின்டிஃபிக் ரிசர்ச். According to this theory, இந்த தியரியை பொறுத்தவரை டெவலப்டு கண்டெம்ப்டரி லைஃப் ஃப்ரம் அரைசிங்ஸ் திங்ஸ், அதாவது நான் லிவிங் திங்ஸ்லேருந்து தான் ஒரு இது உருவானது அப்படின்னா இது வந்து ஏபயோஜெனிசிஸ். சரிங்களா? இதில் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக பார்க்கும்போது 28 days வந்து டார்க் ரூமில் வச்சுருந்து இந்த பண்ணுவாங்க. அதை வான் ஹால்மெட் அப்படிங்கிறவர் பண்ணுவார். அதே போல் எஃப் ரெடி, பாஸ்டியர் டிஸ்ப்ரூவ்ட் வந்து இந்த அதாவது எஃப் ரெடியும் பாஸ்டியரும் இந்த தியரி தப்பு அப்படிங்கிறது மாதிரிலாம் இது பண்ணாங்க. இதெல்லாம் கொஸ்டினில் கேட்பாங்க. இந்த ஏபயோஜெனிஸ் தியரியை வந்து யார் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. எஃப் ரெடி அண்ட் பாஸ்டியர். சரிங்களா? அண்ட் கொஸ்டின் நம்பர் 21. Miller and Urey used which of the following materials? Their experiments prove ஒப்பாரின் அண்ட் ஹால்டேஸ் தியரி ஆரிஜின் ஆஃப் லைஃப். அதாவது யூரோ மில்லர் யூஸ்டு என்ன இந்த ஒப்பாரின் தியரியும் இந்த ஹால்டேன் தியரியும் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு என்ன இது யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ வாட்டர், ஹைட்ரஜன், அமோனியா, மீத்தேன். சரி, ஓகே. அதாவது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எதை வந்து தியரியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒப்பாரின் அண்ட் ஹால்டேன்ஸ் தியரியை வந்து ப்ரூஃப் எப்படி வேணுமாலும் கொஸ்டின் கேட்பாங்க வச்சுங்களேன். சுற்றி வளைச்சி அதிலே தான் இருப்போம். ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், படிங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரிங்களா? குறைந்தபட்சம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 12 மணி நேரமாவது படிக்கணும். சார் என்ன சார் 12 மணி நேரமா அப்படின்னு கேட்கக்கூடாது. மார்னிங் ஒரு 4:30 ஆரம்பிச்சிங்கன்னா 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30 இதுவே 6 hours வந்துடும். ஈவினிங் சேம் அஸ் யூஸ்வல் 4:30 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 5:30, 6:30, 7:30, 8:30 அந்தளவுக்கு போகும்போது ஒரு 10:30. ஸோ 12 hours வந்துடும். அதாவது படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அதுதான் நம்மளை வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கும். அதாவது எக்கார்ந்த கொண்டும் டிஸ்கரேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு படிங்க, கட்டாயமாக வந்து வேலைக்கு போயிடலாம். மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் இருக்கும். சரிங்களா? இந்த ரெய்னிங் சீசன் இதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் இருக்கிறதுனால இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் எதையும் வந்து யோசிக்கக்கூடாது, கட்டாயமாக நீங்கள் படித்தே ஆகணும். சரிங்களா? தேங்க்யூ வெரி மச். அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.